வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. நேற்றைய உரையில் முதல் முறையாக முருகப்பெருமானும் சூரபத்மனும் நேருக்கு நேர் நின்று போர் செய்த நிகழ்வை பார்த்தோம். பிறகு சூரபத்மன் தோல்வி அடைந்து நிராயுதபாணியாக அந்த போரை சந்திக்க முடியாமல் பிறகு மாயமாக மறைந்த நிகழ்வுகளை பார்த்தோம். வாருங்கள் தொடர்ந்து பார்ப்போம். இன்று 3ஆம் நாள் யுத்தம். பானுகோபன் முதல் நாள் யுத்தத்தில் புறமுதுகிட்டு ஓடும் நிலை ஏற்பட்டது. எனவே எப்படியும் யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று அவன் உள்ளத்தில் அனல் மூண்டது. அதனால் அவன் யாகம் ஒன்றை செய்து கொண்டிருந்தான். இந்த நிலையில் சூரபத்மன் போர்க்களத்திலிருந்து 2வது நாள் யுத்தத்தில் தோல்வி முகத்துடன் திரும்பி வந்து கொண்டிருந்தான். யுத்த களத்தில் 2வது நாள் யுத்தத்தில் தனக்கு ஏற்பட்ட தோல்வியை பற்றி மகனிடம் எடுத்து கூறி சூரபத்மன் மிகவும் வேதனை அடைந்தான். பகைவர்கள் வென்று விடுவார்களோ என்ற அச்ச உணர்வுக்கு தனக்கு தோன்றி இருப்பதாகவும் சொன்னான். தந்தையின் வருத்தத்தை கண்டு பானுகோபன் அவனுக்கு ஆறுதல் சொன்னான். சூரபத்மனை முருகனை தவிர வேறு யாராலும் வெல்ல முடியாது. எனவே பானுகோபன் முருகனை தவிர மற்றவர்களை தான் எதிர்த்து வென்று விடுவதாக சொன்னான். எனவே சூரபத்மன் வீரபாகு மற்றும் பூதப்படையினரை நீ அழித்து விட்டு வா, முருகனை நான் பார்த்துக் கொள்கின்றேன் என்று தெரிவித்தான். அந்த சமயம் அசுரப்படையைச் சேர்ந்த சில வீரர்கள் பானுகோபனை காண விரைந்து வந்தார்கள். அவர்கள் பானுகோபனிடம் பூதப்படைகள் மகேந்திரபுரியை முற்றுகையிட்டு சூறையாடுவதாக தெரிவித்தார்கள். யாராலும் காலெடுத்து வைக்க முடியாத தங்கள் நாடு சூறையாடப்படுவதை கேட்டு பானுகோபன் மிகவும் கோபமடைந்தான். அவன் மிகப்பெரிய படையை திரட்டி கொண்டு போர்க்களத்துக்கு புறப்பட்டு சென்றான். சூரபத்மனின் தாய் மாயை அங்கு வந்து சேர்ந்தாள். அவள் தன் பேரன் பானுகோபனிடம் எதிரிகளை மோகத்தில் ஆழ்த்தக்கூடிய சில அஸ்திரங்களை கொடுத்தார். இந்த அஸ்திரங்களை பயன்படுத்தி யுத்த காலத்தில் எதிரிகளை வெட்டி வீழ்த்தி வெற்றி பெற்று வா என்று ஆசி கூறி அனுப்பினார். அதன் பின்னர் பானுகோபன் குதிரை முகனை அனுப்பி வீரபாகுவுடன் யுத்தம் செய்ய தன்னுடன் வருமாறு சொன்னார். வீரபாகு தன் தம்பிகளுடன் சென்று முருகப்பெருமானை வணங்கி நின்றான். முருகப்பெருமான் வீரபாகுவிடம் எந்த பயமும் இல்லாமல் யுத்தம் செய்யும்படி சொன்னார். களத்தில் பானுகோபன் மோகனாஸ்திரம் ஏவ வாய்ப்பு இருக்கின்றது. எனவே அதை கண்டு கவலைப்பட வேண்டாம். உனக்கு காவலுக்கு வேல் இருக்கின்றது. எனவே எதற்கும் தயக்கம் கொள்ள வேண்டாம் என்று சொல்லி வீரபாகுவை ஆசீர்வாதம் செய்தார். வீரபாகு நேரடியாக சென்று பானுகோபனை எதிர்த்து போர் புரிந்தான். அவர்கள் இருவருக்கும் இடையில் கடுமையான யுத்தம் தொடங்கியது. பானுகோபன் வீரபாகுவை தாக்குவதற்கு வர்ணாஸ்திரத்தை ஏவினான். உடனே வீரபாகு அதனை தடுப்பதற்காக ஆஞ்சநேய அஸ்திரத்தை கொண்டு செயலிழக்க வைத்தான். உடனே பானுகோபன் வாயு அஸ்திரத்தை எடுத்து வீரபாகு மீது செலுத்தினான். அதை கண்டு அஞ்சாத வீரபாகு அதற்கு மாற்று அஸ்திரத்தை எய்து அதனை தடுத்து விட்டான். பின்னர் வீரபாகு பானுகோபன் மீது விஷபாஸ்திரம், பிரம்மாஸ்திரம் போன்றவற்றை ஏவினான். ஆனால் பானுகோபன் அதற்கு அஞ்சவில்லை. அவனும் மாற்று அஸ்திரங்களை எய்தினான். அவன் யமாஸ்திரம், பாசுபதாஸ்திரம் போன்ற அஸ்திரங்களை வீரபாகு மீது ஏவிவிட்டான். இவர்கள் இருவரும் ஒருவர் மீது ஒருவர் மற்றவர் வலிமையான அஸ்திரங்களை ஏவி விட்டு கொண்டே கடுமையான யுத்தங்களை புரிந்து கொண்டிருந்தார்கள். இவர்கள் ஏவிய அஸ்திரங்கள் எல்லாம் ஒன்றோடொன்று மோதின. தான் எய்த அஸ்திரங்கள் அனைத்தும் வீரபாகுவுக்கு எந்த துன்பத்தையும் தராமல் அவனை பாதுகாத்தது கண்டு அவனால் அது முறியடிக்கப்பட்டதை கண்டு பானுகோபன் ஏமாற்றம் அடைந்தான். உடனே அவன் மோகனாஸ்திரத்தை எடுத்துக்கொண்டு மாயமாக மறைந்து வான்வெளிக்கு சென்றான். அங்கு அவன் மேகங்கள் மீது மறைந்து கொண்டு வீரபாகுவின் மீதும் பூதப்படையினர் மீதும் மோகனாஸ்திரத்தை ஏற்றினான். அந்த அஸ்திரத்தின் வலிமையால் வீரபாகுவும் பூதப்படையினரும் இறந்தவர்களைப் போல தரையில் சாய்ந்து விட்டார்கள். பின்னர் வானவழியில் இருந்து கீழே இறங்கி வந்த பானுகோபன் அவர்களை எல்லாம் கட்டி கொண்டு போய் நெடுக்கடலில் போட்டுவிட்டான்.
தாம் வெற்றி பெற்றதாக மிக மகிழ்ச்சி அடைந்தான் பானுகோபன். தன் மகனின் வீரதீர செயல்களைக் கண்டு சூரபத்மன் மகிழ்ந்து போனான். தொடர்ந்து என்ன நடந்தது நாளைய உரையில் பார்ப்போமா? வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா.